பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள, மகிமைக்குள்ள, கிருபைக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க. ஆண்டவர் ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சில பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவோம், ஆனந்த கீதம் பாடிடுவோம் என்கிற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கெல்லாம் தெரிந்த பாடல் தான். சேர்ந்து என்னோடு கூட பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் நன்றியால் துதித்திடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் குறித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் குறித்திடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால்
கொட்டி துதித்திடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆழியின் அலை போல சோதனைகள் பெருகினாலும் அக்கினியும் சோதனையும் உள்ளம் கலந்தாலும் ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும் அக்கினியும் சோதனையும் உள்ளம் கலந்தாலும் தாயை பொட்டரங்களில் தாங்கி என்னை நடத்தி ஆற்று கிருபைகளை குறிப்பிடுவேன். தாயை பொட்டரங்களில் தாங்கி என்னை நடத்தி ஆற்றிய கிருபைகளை குறிப்பிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை குறிப்பிடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் குறித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் குறித்திடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை குறித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தர் அவர். ஆமென். 24 மணி நேரமும் இடைவிடாமல் 24 மூப்பர் நடுவே 7 குத்து விளக்குகளின் நடுவே பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கைகளை தட்டி உற்சாகமாக. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமையை விட்டு மானிடராய் வந்தவரே, வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழுகையின் பிடியின் என்று என்ற பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமாக்கப்பட்டேன், இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழுகையின் பிடியினின்று மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழுகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சேர்ந்து ஓ ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். மறுபடியும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திருரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திருரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா, பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். மறுபடியுமாய் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த நிறை அரியணையை தனியுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த நிறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். மறுபடியுமாய் சொல்லுங்க. ஓ ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன், ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். எல்லாம் சொல்லுங்க. போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. எந்த தீயாவியும் அணுகாது தீங்கிழைக்க முடியாது. எந்த தீயாவியும் அணுகாது தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம். எல்லாரும் வாயில திறந்து இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லலாமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் சுத்திகரிக்கும் தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும். சுத்திகரிக்கும் தூய்மையாக்கும்
வாழ்நாளெல்லாம் தினமும் நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும். நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எல்லாம் சொல்லுங்க. சுத்திகரிக்கும், தூய்மையாக்கும், வாழ்நாளெல்லாம் தினமும். என்ன இதுல இருந்து விளங்குது அப்படின்னா, இந்த இயேசுவின் ரத்தம் என்ன செய்யும்? இயேசுவின் ரத்தம் என்ன செய்யும் அப்படின்னா, அது போர்க்கவசம் போல என்னை மூடி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. ரத்தம் எப்படி இருக்குது? ரத்தம் எப்படி இருக்குது? போர்க்கவசமாக. போர்க்கவசமாக. அதாவது ஒரு போர் வீரன் என்ன செய்யறான்? தலையில ஒரு தலைச்சீரான், முகத்துல ஒரு முகமூடி, உடம்பெல்லாம் பாருங்க இரும்பினால் செய்யப்பட்ட ஆடைகள், காலில் இரும்பினால் செய்யப்பட்ட ஆடைகள், இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அங்கே யுத்த காலத்தில் நிற்கிறான். அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? எந்த ஈட்டியாக இருந்தாலும், எந்த பட்டயமாக இருந்தாலும் என் போர்க்கவசத்தை துளைச்சிட்டு தான் உள்ளே வர முடியும். அந்த போர்க்கவசத்தை துளைக்காம எந்த ஆயுதமும் என் சரீரத்தை தொடவே முடியாது. போர்க்கவசத்தை துளைக்காம எந்த ஆயுதமும் என் சரீரத்தை தொடவே முடியாது. இந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கும் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இயேசுவின் ரத்தம் தான் எனக்கு போர்க்கவசமா இருக்குது. ஆமென். நீதி என்னும் மார்க்கவசத்தை தான் நான் தரிச்சிருக்கிறேன். கையில பட்டயம் இருக்குது, தலையில விசுவாசம் என்கிற கேடகம் இருக்குது, தலையில தலைச்சீராய் இருக்குது. ஆமென். எல்லாம் எதற்காக அப்படின்னா, எந்த தீய ஆவியும் தீய வல்லமைகளும் என அணுகாதபடி பாதுகாக்கக்கூடிய போர்க்கவசமா இயேசுவின் ரத்தம் நம்மை மூடி இருக்கிறது. கைகளை திரிக்கத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் தேவேர் இன் ஈஜிப்ட் அஸ் ஸ்லேவ், அவங்க ஒரு அடிமையாக எகிப்திலே வாழ்ந்தார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் அவங்களை அங்கிருந்து விடுவித்து கொண்டு வர திட்டம் பண்ணினார். அந்த ராஜா விட மாட்டேன்றான். அந்த 6 லட்சம் பேரை விட மனசு இல்லை அவனுக்கு. இங்க இருந்து அடிமையா இருந்து வேலை செய்வாங்க, அவன் விடக்கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டி அந்த எகிப்திலேயே அடிமையாக வேலை வாங்க முயற்சி பண்றான். எல்லா விதமான தந்திரத்தையும் பண்றான். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்னா, வேதவசனம் சொல்கிறது, தம்முடைய ஜனத்தை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். கைகளை திரிக்கத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எகிப்தியர்கள் கர்த்தருடைய ஓங்கிய பலத்தை பார்த்தார்கள், ஓங்கிய புயத்தை பார்த்தார்கள். எப்படிப்பட்ட பராக்கிரமம் உள்ள கர்த்தர் நம்முடைய ஆண்டவர், எப்படிப்பட்ட வல்லமையுள்ள கர்த்தர் நம்முடைய தேவன் என்பதை அந்த எகிப்தில் இருக்கிற ராணுவமே பார்த்துச்சு. ராஜா பார்த்தான். அதுல ஒரு நாள் அந்த ஜனங்களை விடுவிக்க மாட்டேன்னு சொன்னதுனால 10 வாதைகளை எகிப்துக்கு கர்த்தர் அனுப்பினார். 10 வாதைகள். அதுல ஒரு வாதை, அந்த நாட்டில் இருக்கிற தலைச்சன்கள் எல்லாம் இறந்து போகும் என்கிற வாதை. இன்னைக்கு கூட நம்ம ஊர்ல என்ன பழக்கம்னு தெரியல. இடி வந்தாக்க நம்மளாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்க? தலைச்சம்பிள்ளைக்கு ஆகாது, உள்ள போ, தலைச்சம்பிள்ளைக்கு ஆகாது. எங்கேருந்து அது பழக்கம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் இந்த பைபிள்ல இருந்து தான் வந்திருக்கணும். ஏன்னா இங்கே வந்து அநேகர் வந்து பைபிளுடைய கலாச்சாரத்தை பூத்தி இருக்கிறார்கள். பைபிள்ல தான் சொல்லப்பட்டிருக்குது, இரவிலே சங்கார தூதன் வந்து எல்லா தலைச்சன்களையும் அழித்தானாம். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் தலைச்சன்கள் எல்லாம் இறந்து போனது, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனது. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க சொன்னார், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, உங்கள் வீட்டில் ஒரு சவம் கூட விழாது. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டி அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து உங்கள் வீட்டினுடைய நிலைக்காலில் பூசி வைங்க. சங்கார தூதன் வரும்பொழுது எந்தெந்த வீடுகள்லாம் நிலைக்காலில் இயேசுவின் ரத்தம், அந்த ஆட்டின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டில் ஒரு சேதத்தை ஏற்படுத்தாமல் அந்த வீட்டை கடந்து போயிட்டு எந்தெந்த வீடுகளில் ரத்தம் பூசப்படலையோ அந்த வீட்டில் நஷ்டம் ஏற்படும் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்க ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சி எடுத்து அதை அடித்து அந்த ராத்திரியில் அந்த ரத்தத்தை அருகாலில் பூசிட்டு அன்று இரவு முழுதும் கண் விழித்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அவங்க அந்த ஆட்டை சுட்டு சாப்பிட்டார்கள். ராத்திரிக்குள்ளே சுட்டு சாப்பிட்டாங்க. அதோடு கூட கசப்பான ஒரு கீரையை எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவர் சொன்ன சட்டத்தின்படியாய்
பாருங்க, ராத்திரியெல்லாம் ஒரே மரண ஓலங்கள், அழுகை, கூக்குரல். ஐயோ ஆடு போச்சு, ஆடு போச்சு, ஐயோ என் பிள்ளை போயிடுச்சுன்னு ஒரே சத்தம் ஊரெல்லாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க வீட்டில் எந்தெந்த வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. கைகளை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு போர்க்கவசமாய் இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். உங்களுக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம் அது. எல்லாம் சொல்லுங்க, பரிந்து பேசுகிற ரத்தம். ரத்தம் it calls God and speaks to him. ரத்தம் என்ன செய்யுதுன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுது, கர்த்தரோடு கூட பேசுகிறது. தெரியுமா உங்களுக்கு? காயின் ஆபேலை அடித்த பொழுது அவன் ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது. ஆண்டவர் அந்த ரத்தத்தினுடைய சத்தத்தை கேட்டுட்டு சொல்றாரு, காயினை பார்த்து கேட்கிறாரு, ஆபேல் எங்கே என்று கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையானதை பேசுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். நான் நினைக்கிறேன் ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசியிருக்கும் என்பதை நான் யோசிச்சு பார்க்குறேன். ஆபேல் ரத்தம் மேன்மையானதை பேசிச்சு. அதை விட மேன்மையானதை பேசினது எது தெரியுமா? இயேசுவின் ரத்தம்னு சொல்லி வசனம் இருக்குது. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையானதை இந்த ரத்தம் பேசுது. அப்படின்னா ஆபேலின் ரத்தம் என்னத்தை பேசினது அப்படின்னா மேன்மையானதை பேசினது. மேன்மையானதை பேசினது. எப்படி மேன்மையானதை பேசினது அப்படின்னு சொன்னாக்க, ஆண்டவரே என் அண்ணன் தான் என்னை அடிச்சிட்டான், என் அண்ணனை ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, என் அண்ணன் தெரியாமல் என்னை கொன்னுட்டான், அவனை எப்படியாவது வாழ வைங்க. இதுதான் ஆபேலின் ரத்தம் பேசியிருக்கும் என்பது என்னுடைய விசுவாசம். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் எடுத்துக்கொண்டு படிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24 புதிய ஏற்பாட்டில் இருக்குது. எடுத்து படிக்க பார்ப்போம். படிக்கலாமா? எடுத்து படிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆமேன். ஆபேலின் ரத்தம் பழி வாங்க சொல்லல. என்னை அடிச்சுட்டு ஆண்டவரை என்னை கொன்னுட்டான், என் அண்ணனையும் நீங்க அடிச்சிருங்க, என் அண்ணனை கொன்னுடுங்கன்னு அந்த ரத்தம் பேசலையா? ஆபேலின் ரத்தம் மேன்மையான நன்மையை பேசினதா. என்ன சொன்னிச்சு? என்ன பேசுங்க? என்ன பேசிச்சு? அதாவது நீங்க கவனிங்க, உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சா நீங்க அவங்களுக்கு என்ன செய்வீங்க? அவங்களுக்கு தீமை நடக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா ஆபேலுக்கு தீமை அழைக்கப்பட்டது, அவன் நன்மையானதை அந்த ரத்தம் பேசிச்சான். எப்படி பேசிச்சு தெரியுமா? என் அண்ணனை ஒன்றும் பண்ணிடாதீங்க ஆண்டவரே, என் அண்ணன் தெரியாமல் என்ன அடிச்சிட்டான், நான் இறந்துட்டேன், என்ன எங்கள் அண்ணன் மன்னிச்சிருங்க, அவனுக்கு வாழ்க்கையை கொடுங்கன்னு நன்மையானதை பேசிச்சு. அதை விட நன்மையை பேசக்கூடிய ரத்தம் எதுன்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நீங்களும் நானும் பாவியாக இருந்தால் கூட அந்த ரத்தம் பேசுது, ஆண்டவரே என் பிள்ளை ஆண்டவர் அடிச்சிடாதீங்க, இவனுக்காக ரத்தம் சிந்தனை, இவன் வாழணும்னு சொல்லி தான் நான் காயப்பட்டேன் ஆண்டவரே, இவன் சுகமாகணும்னு சொல்லி தான் நான் காயப்பட்டேன், இவன் செழிப்பா இருக்கணும்னு தான் ரத்தம் சிந்தனை, எனவே இந்த மனுஷனை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி இயேசுவின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி சொல்லுவோம், மேன்மையானவைகளை நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே, போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே, எந்த தீயாவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது, எந்த தீயாவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க, எந்த சாபாவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் மறைந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மறைந்திருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்காய் நன்மையானவைகளை பேசுகிறது, எனக்காய் பரிந்து பேசுகிறது, என் வாழ்வுக்காய் பேசுகிறது, என் வெற்றிக்காய் பேசுகிறது, என் சமாதானத்திற்காய் பேசுகிறது, என் ஆசீர்வாதத்திற்காய் பேசுகிறது, என்னை பரலோகம் கொண்டு சேர்க்க பேசுகிறது. கைகளை தட்டி சொல்லுங்க, ஓ ரபலஹதடதனபா. எல்லாம் சொல்லுவோம், போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே,
போர்க்கவசம் கவசம் இயேசுவின் திரு ரத்தமே, எந்த தீயாவியும் அணுகாதே, தீங்கிழைக்க சேர்ந்து சொல்லலாமா? அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். மறுபடியுமாய் சொல்ல 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 நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில் இருக்க சாபம், வியாதி, வறுமை உன் வாழ்க்கையை விட்டு, எல்லையை விட்டு வெளியேறுகிறது. இயேசு ரத்தத்தை அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண உன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. வியாதியின் வல்லமைகள் செயலிழந்ததை நான் பார்க்கிறேன். கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே, போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே, எந்த தீயாவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. எந்த தீயாவியும் அணுகாது, தீங்கிழைக்க ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின். மறுபடியுமாய் அணுகுண்டே போட்டாலும் நாங்க மாத்திரம் வாயை திறக்க மாட்டோம். நீங்க என்ன பாடுறீங்க, அதில் உள்ள குறையனான்னு கவனிப்புமே தவிர, நல்லா இருக்கா நல்லா இருக்கா பாடுவோம் பார்ப்போமே தவிர, அணுகுண்டே விழுந்தாலும் நாங்கள் அசர மாட்டோம் என்று தைரியமாய் நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாரும் பாட போறீங்க. போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. நீங்க தான் பாட போறீங்க. சத்தம் வந்து பத்தல, எல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் சாப்பிட்டு வந்தாங்க பூரா ஆமேன்னு சொல்லலாமா, அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் இப்போ எப்படி செய்யணும், எப்படி பாடணும் அப்படின்னா, எப்படி பாடணும் அப்படின்னா நான் சொல்லித்தரேன் பாருங்க. சில பேர் இப்படி இப்படி நடிக்க மாட்டேன்றீங்க, அதான் கஷ்டமா இருக்குது. இப்படியாவது நடிக்கலாம். எப்படி பாடலாமா? பாடலாமா? போர்க்கவசம் என் தலை மறுபடியுமாய் போர்க்கவசம் என்னதான் செஞ்சாலும் பாஸ்டர், நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் வாயை திறக்கிற ஐடியா எனக்கு கிடையாது. என் அழகான பல்லை யாராவது பார்த்து ரசித்து விட்டால் என்ன செய்வது, கண்ணு வச்சுட்டா என்ன பண்றது? அதனால என் பல்ல காட்டுற ஐடியாவே கிடையாது. அதனால நான் மூடிட்டு தான் இருப்பேன்னு இருப்பீங்க போல் இருக்கு. பார்க்கலாமா? இன்னொரு தடவை பார்க்கலாமா? போர்க்கவசம் இன்னும் வரல, சத்தம் வரல. இப்ப பாருங்க, இப்ப கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ராஜா என்ன செஞ்சாராம், எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு குடம் பால் கொண்டு வந்து எனக்கு ராஜ அரண்மனையில் இருக்கிற பெரிய அந்த அண்டாவில் ஊற்றணும்னு சொன்னாராம். எல்லாரும் பாலை கொண்டு ஊற்றுனாங்களாம். ராஜா திறந்து பார்த்தா எல்லாம் தண்ணியாகவே இருந்துச்சான். என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் பாலை ஊற்றுவானு, இவங்க தண்ணியை ஊற்றுனா தெரிய போது இவங்க தண்ணி கொண்டு வந்தாங்களாம். இவங்க பாலை ஊற்றுவோம், நம்ம தண்ணி கொண்டு வர தெரியும், அவங்க தண்ணி கொண்டு வந்தானா. இப்படி ஊரே தண்ணி கொண்டு வந்து ஊற்றுச்சான். என்னதான் இருந்துச்சு அண்டாவில்? தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. அதை போல 10ஓடு 11 சேர்ந்து வாயை அசைச்சிட்டு போகக்கூடாது. இப்போ கண்டுபிடிச்சிடுற இந்த ரோவா இந்த பக்கமா, இந்த பக்கமா இந்த பக்கமா, இப்படி வச்சாதான் தெரியும். இந்த பக்கம் நல்லா பாரு, இந்த பக்கம் நல்லா பாரு. ஏன்னா இந்த வார்த்தையில் மிக முக்கியமான வார்த்தை பாருங்க. சில விஷயம்லாம் ரொம்ப முக்கியமானது. சில வார்த்தையில நம்ம வந்து முக்கியம்லாம் விட்டுறலாம். சில விஷயத்தெல்லாம் நம்ம அறிக்கை பண்ண நல்ல ஞானமாக இருக்கணும். அறிக்கை பண்ணும்பொழுது எதை நம்ம அறிக்கை பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் கோர்ட்டுக்கு போகும்பொழுது
வக்கீல் என்ன செய்வார், சாட்சிகிட்ட சொல்லி அனுப்புவார். தம்பி இப்படி வரணும், வந்து இப்படி நிற்கணும், உன்னை ஜட்ஜி இந்த கேள்வி கேட்டால் நீ இப்படி பதில் சொல்லணும், இந்த பதிலை தவிர மாற்றி வேறு எந்த பதிலும் என்ன செஞ்சிடாத சொல்லிடாத அப்படின்னு சொல்லி கொடுத்தா அனுப்புவார். நம்ம மக்கள் சொல்லி கொடுத்தா மறந்துட்டாங்க அப்படின்னு என்ன செய்யும், தப்பு தப்பாக சொல்லி கொடுக்கும். நான் வக்கீல் வச்சிங்கன்னா சொல்லித்தரேன் உங்களுக்கு. வியாதி வரும்பொழுது நான் நோயாளின்னு சொல்லக்கூடாது, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லிட்டு அனுப்புவேன். இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யாது, அதெல்லாம் மறந்துட்டு அங்கே சாத்தானுக்கு முன்னாடியும் மனுஷனுக்கு முன்னாடியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எப்போ 4 வருமோ கிழ வருமோ சாவு வருமோ தெரியல அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படியா இருக்கிறது இல்லை. சொல்லி கொடுத்த அறிக்கையை நல்லா பண்ணணும். இந்த அறிக்கையை நீங்கள் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை விட்டு எல்லையை விட்டு பிசாசு வியாதி ஓடுதா, வறுமை ஓடுதா மட்டும் பாருங்க. ஆமென் சொல்லலாமா? இந்த பக்கம் மட்டும் போர்க்கவசம் இந்த பக்கம் போர்க்கவசம் ஒன்றும் திருப்தி வரல. ரெண்டுமே ஏமாத்துறதுல போட்டி போடுற போல தெரியுது. இருக்கணுமோ ஜெயிக்கிறதுக்கு போட்டி போடுற போல தெரியல. எப்படி போட்டி போடுறதுக்கு? ஏமாத்துறதுக்கு. உன்னோட நீ இவ்வளவு தூரம் பாட்டியா, உன்னோட நான் இன்னும் கம்மியா பாடி காட்டுறேன் பாரு. இந்த சில பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளையை பார்த்து மார்க் எடுக்கணும்னு நினைக்காது. வரும்போது சொல்லிட்டு வரும், என்னை விட நிறைய பேர் மார்க் கம்மியாக எடுத்துருக்குறாங்க. சரி, உன்னோட எத்தனை பேர் அதிகமாக மார்க் எடுத்தாங்க அதெல்லாம் சொல்லாது. என்னை விட நிறைய பேர் கம்மியாக மார்க்கு எதை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த பிள்ளை மார்க் கம்மியாக எடுத்த பிள்ளையிலே பார்த்துட்ருக்கோம். எங்கே இது முன்னேறது? பாடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், சாப்பிட்ட சாப்பாடெலாம் 10 நிமிஷத்தில் ஜீரணம் ஆகிடணும். மதிய சாப்பாடு சீக்கிரம் ஆயத்தம் ஆகிடணும். பயப்பட வேணாம், சாப்பாடு ரெடியாக இருக்குது. மழை வந்தாலும் பயம் இல்லையே, புயல் வந்தாலும் பயம் இல்லையே, சாப்பாடு ரெடியாக இருக்குது, கவலை இல்லையே. ஆமென். அதனால் இந்த பக்கம் பாட போகிறீங்க. இப்போ போர்க்கவசம் இந்த பக்கம் போர்க்கவசம். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோம். என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. இன்னும் சத்தமாய் இயேசுவின் திரு ரத்தமே. எந்த தீயாவியும் அணிதாது தீங்கிழைக்க முடியாது. எந்த தீயாவியும் அணிதாது தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம். கைகளை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலைகையின் பிடியேன் என்று. அல்லேலூயா. இந்த பாட்டில் இன்னும் ஒரு வரியை நம்ம சரணத்தை நல்லா பாட போறோம். எல்லாம் சொல்லுங்க. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என்னன்னு கூப்பிடுது தெரியுமா? ஆண்டவரே என் பிள்ளை சின்ன எட்டு, என் பிள்ளை ஆண்டவரே, அவனுக்கு அந்த சின்ன எட்டுக்கு நான் ரத்தம் கொடுத்துருக்கேன், ரத்தம் சிந்திருக்கிறேன் ஆண்டவரே. சின்ன எட்டு நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நான் ரத்தம் சிந்திருக்கிறேன்னு அந்த ரத்தம் பேசுது. ஆமென். ஒவ்வொருத்தரை பத்தி ஆண்டவர் பேசுது. உதயா என் ரத்தம் ஆண்டவர், என் ரத்தத்தை நான் உதயாவுக்கு சிந்திருக்கிறேன். ஜெயசூர்யாவுக்கு என் ரத்தத்தை நான் சிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பக்கம் எடுத்துக்குவேன். பிரியாவுக்கு என் ரத்தத்தை நான் சிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ரத்தம் நமக்காக நம்ம சார்பில்
பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஆமென். நாம் அழிவை காணக்கூடாது என்பதற்காக, வறுமையை காணக்கூடாது என்பதற்காக, தோல்வியை காணக்கூடாது என்பதற்காக, வெற்றியை காண வேண்டும் என்பதற்காக, ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நமக்காக யாராவது பரிந்து பேசுவாங்களா, என் சார்பில் யாராவது இருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் சில நாள்ல வரும் பாருங்க. அப்படி எனக்கு வந்திருக்குது. நமக்காக பேசுறதுக்கு யார் இருக்கிறா, நமக்காக பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். இந்த உலகத்துல யார் உனக்காய் பரிந்து பேசுகிறார் இல்லையோ, உனக்காய் பரிந்து பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். என் பிள்ளைன்னு உன்னை விட்டு கொடுக்காம உன்ட்டு அன்பு காட்டுறவர். ஆமென். இந்த ஒரு சரணத்தை பாடிட்டு தொடர்ந்து அடுத்த பாடலுக்கு கடந்து செல்வோம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், அருள் நிறைந்த தூய அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அல்லேலூயா. அது என்ன, அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்றது? வேற ஒண்ணும் இல்லை. நம் தைரியமாய் கிருபாசன தண்டை போகணும் வசனம் இருக்கு இல்லையா, அதை தான் அவர் தூய தமிழ் எழுதியிருக்கிறார். கிருபாசனங்கிறது தான் அருள் நிறைந்த அரியணைன்னு எழுதியிருக்கிறார். ஆமென். கிருபை ஆசனம், கிருபைனா அருள், கிருபைனா அருள், அருள்னா தயவு, கிருபை. ஆமென். அருள் ஆசனம், அதுதான் அந்த கிருபாசனம். ஆமென். அந்த கிருபையை நிறைந்த இடம். அங்கே போகிறதுக்கு யாராலையும் முடியாமல் இருந்துச்சு. எவ்வளவுதான் பலி செலுத்தினாலும் அங்கே போகிறவங்கள்ட்ட கொஞ்சம் குறை இருந்தாலும் இறந்து போனார்கள். ஆனால் நீங்களும் நானும் தைரியமாய் வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் எந்த பலத்தில் நிற்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் உள்ள விசுவாசத்தின் பலத்திலே. ஆமென். அந்த ரத்தம் என்னை ஒரு நாளும் கைவிடாது என்ற நம்பிக்கையினால. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம், அருள் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கைகள் தட்டி உள்ள துவாரத்திலிருந்து சொல்லிக் கொண்டே இருக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் மறுபடியுமாய் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காய் உம்முடைய ஜீவனை பலியாய் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காய் மரித்து உயிரோடு கூட எழுந்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும்.
கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னிய நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னிய நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை பொன்னிய நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அது ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னிய நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் ஏலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், எங்கள் மூலம் இந்த நாளில் நிச்சயம் செய்வார். அவர் ஏலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், எங்கள் மூலம் இந்த நாளில் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னிய நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னிய நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். எல்லாம் எழுந்து நின்று பாடலாமா? என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்திலே தேசத்தை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்திலே தேசத்தை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கத்தப்பணி செய்திடுவோம், நாம் கனிவான கத்தப்பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை பொன்னிய நேசரை கொண்டு செல்வோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து வந்து கூறுவோம். பொன்னான இயேசுவை அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். யெகோவா நீரே, யெகோவா நீரே, யெகோவா நீரே, யெகோவா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆராதனை ஆராதனை ஆராதனை
கோட்டையே ஆராதனை உமக்கே, எந்தவனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. எல்லாரும் கைகளை தட்டு உடன் தாழ்த்திருந்து ஆண்டவரே எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு நாமத்தை உயர்த்தி, என் பிதாவே, என் ஆண்டவரே, என் இரட்சகனே, என் கேடகமே, என் கோட்டையே, என் நம்பிக்கையே, என் துருகமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நான் ஆராதனை ஆராதனை என் அப்பா அப்பா, உங்களுக்கு எல்லாரும் கைகளை தட்டி தேவ பிரசன்னத்திற்குள் அர்ப்பணிங்க. தேவனுடைய மகிமை எல்லாரையும் மூடுவதாக, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. தேவனுடைய வல்லமை எல்லார் மேல இறங்குகிறது, எல்லார் மேல இறங்குகிறது. எல்லா கட்டுகளை முறிக்கிற வல்லமை, பிசாசினுடைய நோய்களை முறிக்கிற வல்லமை. ஓ ரிகந்தடா பலுதடகதன மரபல ரிபாலஹதுடி கதட பலகதன மரிஹது சந்தராதியா. இதோ நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி ஆண்டவர், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை
என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா குருடன் கண்டீரே, உன் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உன் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் கருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, கருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர், துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன். கண்களை மூடி உள்ளத்திலிருந்து கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரை என்னை தாங்கி நடத்தினதற்கு நான் எவ்வளவும் தகுதி இல்லப்பா, ஆனாலும் கூட நீர் என்னை தூக்கி எடுத்து சுமந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே நீர் பாராட்டின உள்ளத்தினால சொல்லுவோம், இதுவரையிலும் சுமந்தீங்களே, ஆண்டவரை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். அப்பா ஒரு அன்பதான் என்னை பாக்குறப்பா, இந்த உலகம் என்ன வேண்டான்னு தூக்கி போட்டுச்சு, எதற்கும் தகுதி இல்லைன்னு சொல்லிச்சு, உதவாக்கறன்னு சொல்லிச்சு, நீங்க மாத்திரம் என்னை தேடி வந்து நான் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி தூக்கி எடுத்துக்கிறப்பா. ஆனந்த கண்ணீரால உங்கள் பாதத்தை நினைத்தா கூட அது போதாது. ஆண்டவரே என்னை நேசிப்பதற்கும் என்னை உயர்த்தினதற்கும் என்னை சுமந்ததற்கும் நான் எவ்வளவு மாத்திரம் அல்லப்பா, என்னை தேடி வருவதற்கு நான் ஏமாத்திரம். நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர், இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை
சேர்த்து கொண்டீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. எத்தனை நாட்கள் அனாதை போல அலைந்தோம். யாராவது அன்பா பேச மாட்டாங்களா? யாராவது உதவ மாட்டாங்களா? வாழ்க்கையில யாராவது கை தூக்கி விட மாட்டாங்களா? எத்தனை நாட்கள் தவிச்சோம், எத்தனை நாட்கள் தவிச்சோம். யாருமே இல்லையாப்பா, எனக்கு யாருமே இல்லையே. எத்தனை சொந்தம் இருந்தோம், நான் வெறுமையா தானே இருக்கிறேன்னு எத்தனை நாட்கள் கண்ணீர் விட்டீங்க, எத்தனை நாட்கள் வேதனைப்பட்டீங்க. தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்துல உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை மறந்தாலும் உன்னை கைவிட்டாலும் நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னை சேர்த்து கொண்டார். நீ அனாதை கிடையாது, நீ கைவிடப்பட்ட மனுஷி கிடையாது. அவர் உன்னை தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டாரே. இமை பொழுதும் கூட உன்னை கைவிடாமல் உன்னை நடத்தி வந்தாரே. என்னை தூக்கி எடுத்தார் ஆண்டவர். பாவத்துல சாபத்துல வறுமையில கிடந்த என்னை தூக்கி எடுத்தார். ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட அலைந்து திரிந்த என்னை தூக்கி எடுத்தார். நல்ல டிரெஸ்ஸுக்காக அலைந்து திரிந்த என்னை தூக்கி எடுத்தார். அன்புக்கா ஏங்கி கேட்டு கிடந்த என்னை தூக்கி எடுத்தார். கலங்காதை திகையாதே என்று சொல்லி என்னை கரம்பிடித்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை சுமந்து வந்தாரே. எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் முழங்கால் படியிட்டு. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகிடாமல், இமை பொழுதும் என்னை விலகிடாமல், இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். இமை பொழுதும் என்னை விலகிடாமல், இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயம். எல்லா கைகளை உயர்த்தி ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையும் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எல்லா தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்னை கைப்பிடித்து நடத்துகிற அந்த பேரன்பு, எந்த பெருங்குறைகள் கண்ட பின்னும் என்னை நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, என்கிட்ட குறைய பார்த்தவங்க என்னை வேண்டான்னு சொல்லும் பொழுது என்னிடத்துல 1000 குறைகளை கண்ட பின்னும் என்னை கைவிடாமல் நடத்துகிற அன்பு. ஹல்லேலூயா.
ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த உலகத்துல கடந்த நாட்கள் ஏற்பட்ட அவமானங்கள், கடந்த நாட்கள் ஏற்பட்ட நிந்தனைகள், போராட்டங்கள், கண்ணீர், அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு பெரிய வேதனையை கொடுத்தாலும் அதெல்லாம் நம்மை சரிப்படுத்துவதற்காக, உருவாக்குவதற்காக தான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லையே. சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். தேவ அன்பு என்ன உன்னதம், இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆழ்மனதின் துக்க பாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை நான் உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்க பாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே என் அடைக்கலம், நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான்
கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே. உம் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். உம் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். தேவ அன்பு என்ன உன்னதம்! இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். எல்லா தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கை அது உமக்காக தான் கர்த்தாவே. இந்த ஒரு வாழ்க்கை உமக்காக தான் கர்த்தாவே. என் வாழ்நாளெல்லாம் உமக்காக தான்ப்பா. நீங்க தான் என்னோட நம்பிக்கை, என் அன்பு, என் எதிர்காலம். எனக்கு எல்லாம் நீங்க தான் கர்த்தாவே. உங்களை விட்டா எங்களுக்கு எதுவுமே இல்லப்பா. நான் என்று சொல்ல, நாங்கன்னு சொல்ல, எங்க பணம்னு சொல்ல, பொருள்னு சொல்ல, எல்லாம் நீங்க தான்ப்பா. எங்களோட முழு நம்பிக்கையும் முழு ஆதரவும் நீங்க தான் கர்த்தாவே.